Hello everyone, welcome to இந்த கைகள் IAS Academy. லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த MBAயோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, கிளாஸஸ் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்காங்க, காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இப்படியே ஆரம்பிச்சிடுவோம். ரிவிஷன் எல்லாமே ஒரு 2-3 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு தான் ஓகே தானே. லாஸ்ட் வீடியோவில் வந்து 8 கொஸ்டின் வரைக்கும் தான் நம்மளை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அது கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்க்காத ஆளுகள் இருந்தால் அது பார்த்துட்டு இங்கே வாங்க. 9 கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் ட்விஸ்ட் ட்ரில், த கட்டிங் எட்ஜ் ஆஃப் எ ஸ்டாண்டர்ட் ட்விஸ்ட் ட்ரில். இது வந்து ட்விஸ்ட் ட்ரில்னா இதை நம்ம நார்மல் ட்ரில் பிட்ச்னு எல்லாம் சொல்லலாம், அதே இதுதான். ட்விஸ்ட் பண்ணி அந்த ட்ரில் பண்ணி உள்ளே போட்டுச்சுன்னா அதுக்கு ட்விஸ்ட் ட்ரில், அவ்வளோதான். இதில் வந்து 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கட்டிங் எட்ஜ், கட்டிங் எட்ஜ்னா அந்த ஷார்ப்பான எந்த பார்ட் ஆஃப் த ட்ரில் தான் அந்த கட் பண்ணி உள்ளே போகுது, அதுக்கு என்ன பேர், அதுக்கு there's another name for that. We have to identify that and mark the answer. இது அதோட இது கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரூட்ஸ். பாக்கி எல்லா ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் கான்ஃபிடென்ட்டாக அந்த கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு பபுள் பண்ண முடியும். என்னாச்சுன்னா இல்லைன்னா என்ன ஆகுனா உங்களை எவ்வளோ லேர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், இது ஆகுமா அது சேமாக இருக்குமா. நெக்ஸ்ட் ஒரு டி ஆப்ஷன் வந்து போத் ஏ அண்ட் பி இருந்தால் அதே வந்து கன்ஃபியூஷனுக்கு ஒரு காரணம் ஆகிடும். அதனால வந்து படிக்கும்போது எல்லா ஆப்ஷனும் என்ன டேர்ம்ஸ்னு படித்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் இருப்போம், ஓகே தானே. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூட்ஸ்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த டிப்ரெஸ்ட் ஏரியா, ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அந்த டிப்ரெஷன் வழிதான் அந்த மெட்டீரியல் வந்து வெளியே வரும் ட்ரில் பண்ணும்போது. உங்களுக்கு பார்த்துருக்கோங்க நினைக்கிறேன், ட்ரில் பண்ண அந்த ஆப்ரேஷன் அந்த உள்ள வந்து போகும்போது அந்த மெஷின் கட் பண்ண அந்த மெட்டீரியல் வந்து இந்த ஃப்ளூட் வழிதான் வெளியே வரும், இல்லைன்னா அது ஜாம் ஆகிட்டு அந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடும். அதனால அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெட்ஜஸ், அது இந்த ட்ரில்லில் வரணும் பேராமீட்டர் இல்லை, டேர்ம் இல்லை, அதனால அது விட்டுடுங்க. ஃபிளாங்க்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து கட்டிங் லிப்போட மேல் போர்ஷன் ஃபிளாங்க். அந்த கட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஃபேஸ், அதான் அந்த ஃபிளாங்க். அது வந்து அந்த க்ராஸ் செக்ஷன் எடுத்தால் தான் கரெக்ட் பார்க்க முடியும் ஃபிளாங்க், ஓகே தானே. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ் ആണ് இதில் கரெக்ட் ஆன்சர். லிப்ஸுக்கு கட்டிங் லிப்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி கட்டிங் லிப் ஆப்ஷன் கொடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லிப்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. அதனால கட்டிங் லிப் ஆர் திஸ் போர்ஷன், இதுதான் அந்த மெட்டீரியலை கட் பண்ணிட்டு ட்ரில் பண்ணலாம் அந்த பார்ட் ஆஃப் த ட்விஸ்ட் ட்ரில். ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி தாட், எல்லா டேர்ம்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தான், ஓகே தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். In resistance welding, the heat generated is given by. உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், ப்ராப்பராக சொல்லியிருந்தா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்தேன், அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில் ஆல்ரெடி யூ ஹேவ் லேர்ன்ட் the heat generated equal to I square RT. You have to by heart this equation. I square RT or IR equal to V கொடுத்து VIT கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே வந்து I square RT இது மெமரைஸ் பண்ணிவிடுங்க. VIT அது மெமரைஸ் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ண தெரியணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால ஆன்சர் வந்து I square RT, டைரக்ட் இக்குவேஷன், ஓகே. அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. H equal to quantity of heat generated. This is quantity of heat generated. R, resistance of metal being welded. அந்த எது இருந்தாலும் இப்போ ஒரு வயரில் ஜென்ரேட் ஆன ஹீட் ஆனாலும் சேம் இக்குவேஷன் தான். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த இக்குவேஷன் தான். அப்போ வந்து வயரோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன மெட்டல் வெல்ட் பண்ணுறது அதோட ரெசிஸ்டன்ஸ். T வந்து டைம்,
ஜஸ்ட் டைம் எவ்வளோ டைம் அது கரண்ட் ஃப்ளோ இருக்கு இல்லைன்னா எவ்வளோ டைம் அந்த கரண்ட் எக்ஸ்டர்னல் கரண்ட் கொடுத்துருக்குது அதுக்கு அந்த டைம் இன் செகண்ட்ஸ் தான் இந்த டி. நெக்ஸ்ட் வந்து ஐ கரண்ட் இன் ஆம்பியர்ஸ். டைரக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது வந்து எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேம் ஈக்குவேஷன் தான், I²RT. நெக்ஸ்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ இன் டீசல் என்ஜின் இஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப். உங்களுக்கு தெரியும் நம்ம கையில் டீசல் என்ஜின் இருக்காங்க, பெட்ரோல் என்ஜின் இருக்காங்க. டீசல் என்ஜின்னா கம்ப்ரஷன் இக்னிஷன், பெட்ரோல் என்ஜின்னா ஸ்பார்க் இக்னிஷன். அதிலே அந்த மெயின் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். கம்ப்ரஷன் இக்னிஷன் தான் இக்னிஷனுக்கு கம்ப்ரஸ் பண்ணி ஹீட் ஜெனரேட் ஆகிட்டு அப்போதான் இக்னிட் ஆகும். ஆனால் ஸ்பார்க் இக்னிஷனில் வந்து கம்ப்ரஷன் முடிஞ்சு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பார்க் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கொடுக்குவாங்க. அந்த ஸ்பார்க் தான் இது இக்னைட் பண்ணுறது. அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. ஆனால் இங்கே வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. முன்னாடி இருந்த வோலியம் இந்த பிஸ்டன் வந்து இங்கே இருக்கும்போது இருக்கிற வோலியம், அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் ஆயதுக்கு அப்புறம் இருக்கிற வோலியம், அதோட ரேஷியோ அதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ. அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா எல்லாமே லேர்ன் பண்ணணும். இங்கே வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 40:20 இருக்கும் டீசல் இன்ஜினுக்கு. ஒப்வியஸ்லி பெட்ரோல் இன்ஜினுக்கு அது கம்மியாக இருக்கும். என்னன்னா அவ்வளோ கம்ப்ரஷன் தேவையில்லை, ஸ்பார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. அதனால அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி ஹீட் ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. அதனால பெட்ரோல் இன்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும், 8-12 ரேஞ்ச். சில டெக்ஸ்ட் வந்து 10-12 கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த ரேஞ்ச் ஞாபகம் வச்சுருக்கோம், 8-12. டீசல் இன்ஜினோட கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 14-20, அது அதிகமாக இருக்கும். அது முதல்ல அதுதான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். டீசல் இன்ஜினுக்கு வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும் பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைனாமிக் விஸ்கோசிட்டி ஹேஸ் அ டைமென்ஷன்ஸ் or dimensional formula എന്നெല്ലാം சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஃபிசிக்ஸ் நம்ம வந்து 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்காங்க, பேசிக் குவான்டிட்டிஸ். மாஸ், லெங்த், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், luminous intensity, அந்த மாதிரி 7 amount of substance, 7th one is amount of substance. அந்த மாதிரி 7 பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்காங்க. அது யூஸ் பண்ணிட்டு ஓரோ குவான்டிட்டியும் ரெப்ரசன்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா சொல்லுவாங்க. எப்படி அது அரைவ் பண்றதுன்னு ஜஸ்ட் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் இங்க கொடுத்துருக்காங்க டைனாமிக் விஸ்கோசிட்டி. இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வர டாபிக். டைனாமிக் விஸ்கோசிட்டினா அது என்னது, முதல்ல அது எப்படி அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண கான்ஸ்டன்ட். அது முதல்ல அது பார்த்துக்கலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ், sorry for that, some technical. Okay, shear stress we are representing it as tau is proportional to velocity gradient. நீங்க அந்த பைப்புக்குள்ள இல்லைன்னா ஒரு சேனல் கூட அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிருங்க. அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த சேனலோட இல்லைன்னா பைப் வால்ஸ்ல வந்து ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ்னா உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா. இட்ஸ் a type of pressure அப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த வால்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு velocity gradient, where if u is the velocity, then du by dy. gradient na something by distance. கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, இத்தனை டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, அதுதான் இந்த கிரேடியன்ட். இந்த டிஸ்டன்ஸ் தான் y ஆக்சிஸ் வர டிஸ்டன்ஸ், அதனால y போட்டிருக்காங்க. அப்போ வந்து this is a velocity term and this is a distance term. அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுக்கிறதுக்கு tau
tau equal to mu. This is dynamic viscosity. This mu is called dynamic viscosity. It's a proportionality constant. So mu equal to what? Mu equal to tau dy by du. இந்த மாதிரி equation போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த dimensions எடுக்கணும். Tau means force by area. So you can write it as force by area into y is velocity. Velocity by y is distance. So force by area into distance by velocity. Force ஓட உங்களுக்கு தெரியும் dimension இல்லனா mass into acceleration ஞாபகம் வச்சுக்கோ. Force னா mass into acceleration. Mass into acceleration into y by velocity. இங்க ஒரு ஏரியா இருக்கு. இது வரைக்கும் ஓகே தானே? நெக்ஸ்ட் நான் இங்க எழுதலாம். மாஸ் வந்து m தான், அதோட டைமென்ஷன் m, பேசிக் குவாண்டிட்டி தான் மாஸ், அதனால டைமென்ஷன் இஸ் m. ஆக்சலரேஷன் வந்து a equal to யூனிட் வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தானே, அதனால இது வந்து மீட்டருக்கு l per செகண்ட் ஸ்கொயர் per t ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வந்து l by t ஸ்கொயர். அந்த யூனிட்னு எடுத்துக்கலாம், மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தான் இதோட யூனிட். அந்த யூனிட்னு அந்த டைமென்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து m into l by t ஸ்கொயர் into ஒரு ஏரியா எங்க இருக்காங்க, ஏரியா வந்து l ஸ்கொயர். ஏரியா மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட், இல்லைன்னா லெங்த் இன்டு லெங்த் தான் ஏரியா. அதனால ஏரியாவோட டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா அது வந்து l ஸ்கொயர் into y in a distance means length, so l whole divided by velocity na meter per second, so nothing but l by t. இங்க வந்து l square cancel, ஒரு t cancel, இப்படி வரும் m அங்க இருக்கு, ஒரு l கீழ இருக்கு, டினாமினேட்டர்ல l இருக்குது, அதனால l raised to -1. கீழ வந்து t வந்து டினாமினேட்டர்ல t வந்து மேலேக்கு போய்டும், அதனால இந்த t வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அதனால ஒரு t இங்க இருக்காங்க, அது வந்து கீழ t raised to -1. so this is the answer. இப்படி அரைவ் பண்ணணும். பை ஹார்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டைமென்ஷன்ஸுக்கு அரைவ் பண்ணணும். யூனிட் கேட்டாலும் அப்படிதான், யூனிட் கேட்டாலும் இந்த மாதிரி ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா பை ஹார்ட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. 100% கான்ஃபிடன்ஸ்ல அந்த ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஓகே. Move on to next question. Soft bubble or falling drops of water acquire spherical shape because of ஒரு drop வந்து அட்மாஸ்பியர்ல கீழே விழும்போது அதுக்கு ஷேப் வந்து ஸ்பியர் தான். ஆக்சுவலா சொன்னா அது ஸ்பியர் இல்ல, டியூ டு கிராவிட்டி அது வந்து ஒரு இந்த ஷேப் தான் இருக்கும். இப்படிதான் நம்ம டிராப் இருக்குவாங்க ஃபால் பண்ணும்போது. ஆனா யூ ஆர் நெக்லெக்டிங் கிராவிட்டி, அதனால வந்து இல்லைன்னா ஒரு இனர்ஷியா, கிராவிட்டி சொல்ல முடியாது, இனர்ஷியானால எப்படி வருது அது நெக்லெக்ட் பண்ணிடுவோம். வி ஆர் அஸ்யூமிங் இட் ஸ்பியர், ஸ்பியரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்கஷனுக்கு இட்ஸ் அ ஸ்பியர். ஏன் அது ஸ்பியரா இருக்கு, ஏன் ரெக்டாங்கிள் இல்லை, ஏன் லீனியர் ஷேப் இல்லை, ஏன் கானிக்கல் ஷேப் இல்லை? ஸ்பியரா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பிசிக்கல் ஆர் ஒரு சயின்ஸில் ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் தான் சர்ஃபஸ் டென்ஷன்.
சர்ஃபஸ் டென்ஷன் வந்து என்ன சொல்லிடலாம் முதல்ல, அந்த சர்ஃபஸில் இருக்குன்னா அந்த லேயர், ஒரு ஃப்ளூயிடோட சர்ஃபஸில் இருக்குன்னா லேயருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு எபிலிட்டி இருக்கும். இப்போ சில இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்டர் மேலே தண்ணி மேலே ரன் பண்ணுறது பார்த்துருக்காங்க. அதுக்கு எல்லா ரீசன் இதுதான். அந்த ஃப்ளூயிட் லேயர் வந்து ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரைன் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து சர்ஃபஸ் டென்ஷன். அந்த சர்ஃபஸ் டென்ஷனுக்கு ரீசன் வந்து உள்ள இருக்கனா ஒரு எல்லா மோலிக்யூல்ஸுமே ஈக்குவலா எல்லா சைட்லும் நைபரிங் மோலிக்யூல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதனால நியூட்ரலா இருக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஆனா இங்க வந்து மேல மோலிக்யூல்ஸ் இல்லை, அதனால டாப்ல இருக்கிற மோலிக்யூல்ஸ் வந்து இப்படி ஒரு புல்லிங் டவுன்வர்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கும். ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ள இருக்கும். அந்த ஃபோர்ஸ், அந்த புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த லிக்விட் வந்து ஸ்பியரா ஷேப் மாறுது. அது ரீசன் வந்து சர்ஃபஸ் டென்ஷன் தான். ஓகே தானே? அதே மாதிரி பாக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸ் கூட பார்த்துக்கலாம். கொஹிஷன்னா சேம் மோலிக்யூல்ஸோட அட்ராக்ஷன், அதுக்கு பேரு தான் கொஹிஷன். இப்படி ஞாபகம் வச்சிருக்கோம், சேம் சி கொஹிஷன்ல சி வந்து சேம். ஸோ சேம் மோலிக்யூல்ஸோட அட்ராக்ஷன். இதுக்கு ரீசன் வந்து ஒரு கோஹெசிவ் ஃபோர்ஸ் தான் சர்ஃபஸ் டென்ஷனுக்கு. கரெக்ட் தானே? சேம் லிக்விட் மோலிக்யூல்ஸோட அட்ராக்ஷன் தான் இங்கே ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரைன் பிஹேவ் ஆகுது. அதனால கோஹெசிவ் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சேம் மோலிக்யூல்ஸ், அடிஷன்னா அதோட ஆப்போசிட் டிஃப்ரெண்ட் மோலிக்யூல்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், மீன்ஸ் பெரிய எக்ஸாம்பிள்னா ரொம்ப நம்ம எல்லாம் பார்த்துருக்காங்க டெய்லி லைஃப்ல. கிளாஸ்ல இது வாட்டர் நினைச்சிடுங்க, இது வாட்டர் நினைச்சிடுங்க, இது வந்து மர்க்குரி நினைச்சிடுங்க. மர்க்குரி வந்து இப்படிதான் இருக்கும், வாட்டர் வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இதுக்கு ரீசன் வாட்டரோட மோலிக்யூல்ஸும் கிளாஸோட மோலிக்யூல்ஸும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் மோர் தேன் வாட்டர் டு வாட்டர் மோலிக்யூல்ஸ் அட்ராக்ஷன். மீன்ஸ் adhesive force is more than cohesive force. அதனால இங்க வந்து வாட்டர் மோலிக்யூல்ஸ் கிளாஸோட அட்ராக்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கும். ஆனா மர்க்குரியில வந்து cohesive force more than adhesive force. அதனால இந்த ஒரு ப்ரொஃபைல் தான் அதோட சர்ஃபஸ் இருக்கும். இதுதான் ரீசன். ஓகே, பாக்கி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. விஸ்கோசிட்டி உங்களுக்கு தெரியும், அந்த ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. வாட்டரை விட்டு அந்த ஹனி மோர் விஸ்கஸ் சொல்லுவாங்க. விஸ்கோசிட்டினா அந்த ஃப்ளூயிடிட்டிக்கு இருக்கணும் ஆப்போசிஷன், அந்த ப்ராப்பர்ட்டி தான் விஸ்கோசிட்டி. ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் क्वेश्चन. The constant volume cycle is also called as constant volume cycle. അപ്പോൾ നമുക്ക് ஞாபகம் வரணும், we have 4 cycles. One is இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் எல்லா சைக்கிளும் என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. யூ ஹாவ் டு லேர்ன் ஆல் தீஸ் சைக்கிள்ஸ். ஒரு ஓவர்வியூ இப்போ பார்த்துக்கலாம். முதல்ல வந்து கார்னோட் சைக்கிள், அதோட இதோட எல்லாமே முதல் சைக்கிள்னு சொல்லிடலாம். அந்த பிவி டயக்ராம்ல வந்து இந்த 4 ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸோட டிஃபரன்ஸ் தான் இந்த டிஃபரண்ட் சைக்கிள்ஸா கிளாஸிஃபை பண்றதுக்கு பேசிக். ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1 to 2 process is isothermal heat addition. Second process is adiabatic expansion, means volume is increasing, so expansion. This is isothermal heat addition, this is adiabatic expansion, again isothermal heat rejection, and this is adiabatic compression, means volume is decreasing and pressure is increasing. உங்களை அந்த என்ஜினோட சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பார்க்கில் இக்னைட் பண்ணும்போது இல்லை, ஸ்பார்க்கில் இருந்து டீசல் வந்து கம்ப்ரஷன் இக்னிஷன் டைம்லையும் அந்த இக்னிஷன் ஆகும்போது ஹீட் அடிஷன் which is isothermal. What is isothermal? Isothermal means temperature is constant throughout the process. So isothermal heat addition,
adiabatic expansion. After ignition, piston will move down, expanding. The volume is expanding. Next, இப்படி சொல்லும்போது அந்த பெட்ரோல் என்ஜினும் டீசல் என்ஜினும் கார்னோட் சைக்கிள் தான் சொல்லக்கூடாது. அது வந்து டீசல் சைக்கிள், பெட்ரோல் சைக்கிள் அது தனியாக இருக்குது. நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றது. Next on the isothermal heat addition, constant temperature heat rejection. Sorry, heat rejection, not addition. Next on the adiabatic compression. So in Carnot cycle, these are isothermal and adiabatic. இங்கே தான் டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லா சைக்கிளும். பாக்கி எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் இஸ் adiabatic. எல்லா சைக்கிளுமே இது ரெண்டும் adiabatic-ஆ இருக்கும். இந்த heat addition and heat rejection process isothermal இருக்குதா, isochloric இருக்குதா, ஐசோபாரிக் இருக்குதா வச்சு தான் நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது. Carnot cycle, okay. Next, Otto cycle. Otto cycle is also called petrol cycle. Petrol cycle தான் இந்த சைக்கிள் நம்மளுக்கு கொடுக்குது. இங்கே பாருங்க, PV டயக்ராம் வந்து இது ஐசென்ட்ரோபிக். ஐசென்ட்ரோபிக்னா entropy is constant. No entropy change during the course of reaction. Here அது வச்சு விட்டுடுங்க. இங்கே வந்து பாருங்க, constant volume heat addition, constant volume, same volume from 2 to 3 during heat addition the volume is constant, and here heat rejection volume is constant. So it means Otto cycle is a constant volume cycle. Okay, பாக்கி ரெண்டு சைக்கிளும் கூட இருக்கு, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டீசல் சைக்கிள். டீசல் சைக்கிள் வந்து ஆட்டோ சைக்கிள் விட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், பாக்கி எல்லாமே சேம். திஸ் இஸ் சேம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். Q1 means heat going into the cycle, means heat addition. This is heat rejection. So diesel cycle வந்து auto cycle விட்டு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருக்கும். நெக்ஸ்ட் சைக்கிள் ஜூல் சைக்கிள் ஆர் பிரைட்டன் சைக்கிள். இங்க வந்து ரெண்டு ப்ராசஸுமே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அப்போ அதுக்கு பேரு ஜூல் சைக்கிள் ஆர் பிரைட்டன் சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनல போயிடலாம். A flow is said to be laminar. We have basically two type of flows, laminar and turbulent. Laminar na ரொம்ப disciplined flow, எந்த twisting எந்த மாதிரி rotations ஒன்றும் இல்லை, லேயரா flow ஆகுது, அதுக்கு தான் laminar flow. நெக்ஸ்ட் வந்து turbulent flow. Turbulenceனா ஏர் டர்புலன்ஸ் எல்லாம் சொல்லலாம், சேம் ஃப்ளைட்ல சொல்லுவாங்க, அதே தான். டர்புலன்ஸ்னா ரொம்ப ஜர்க்கி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதனால அது வந்து turbulent flow. இங்கே வந்து question, a flow is said to be laminar when answer வந்து fluid particles move in layers. Laminar flow na layers தான் laminars. First option, fluid particles moves in a zigzag manner, that is turbulent flow. Reynolds number is high, that is another division. இந்த லேமினார் டர்புலன்ஸ் சொல்றதுக்கு ஒரு குவான்டிடேட்டிவ் டிவிஷன் சொல்லுவாங்க, மற்ற வந்து குவாலிட்டேட்டிவ் டிவிஷன். லேயரா போகுது, சிக்ஸாகா போகுது, இட்ஸ் a குவாலிட்டி. இது வந்து குவான்டிடேட்டிவ் டிவிஷன். ரெய்னால்ட்ஸ் நம்பரோட ஒரு இன்ஃபர்மேஷன், இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல டீட்டெயிலா லேர்ன் பண்றதுக்கு இருக்கு. இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதுதான் ரெய்னால்ட்ஸ் நம்பர். ரெய்னால்ட்ஸ் நம்பர் அதிகமானால் டர்புலன்ட் ஃப்ளோ, ரெய்னால்ட்ஸ் நம்பர் கம்மியா இருந்தா laminar flow. 0 to 2000 Reynolds number இருந்தா laminar flow. 4000 க்கு மேலே இருந்தா turbulent flow. 2000 க்கும் 4000 க்கும் between இருந்தா transitional flow. Sometimes laminar, sometimes turbulent, then again goes to laminar, turbulent. அப்படி அந்த transitional flow, அந்த unstable ஆக liquid is in transition phase, அவ்வளவுதான் மீனிங். ஓகே, அந்த ரெய்னால்ட்ஸ் நம்பரோட ஈக்குவேஷன் இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துருங்க, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்ட் தெரியணும். ரோ டென்சிட்டி, வெலோசிட்டி அண்ட் டி இஸ் த டயமீட்டர் ஆஃப் த பைப்பில் இந்த ஃப்ளோ ஆன அந்த பைப்போட டயமீட்டர், அண்ட் மியூ இஸ் டைனாமிக் விஸ்கோசிட்டி. ஓகே,
Next. In MPFI engine, fuel is injected in the pot during MPFI. அதோட full form வந்து multi point fuel injection. இது வந்து carbureted എഞ്ചിനോட അല്ലെങ്കിൽ കാർബുറേറ്ററോட ഒരു സബ്സ്റ്റിറ്റ്യൂട്ട്. கார்பரேட்டருக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. யூனிஃபார்ம் கம்பஷன் இல்லை, ஃபியூவல் வேஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது ஓவர் கம் பண்றதுக்கு இருக்கலாம். இதோட அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி MPFI, மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன். மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல ஃபியூல் இஸ் இன்ஜெக்டட் இன் த பாட் டியூரிங். எப்போதான் அந்த ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்றது, ஏது ஸ்ட்ரோக்கில், அதுதான் கேட்குது. அது வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக். அதை எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்னா, அந்த ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்றதுக்கு தேவையான ப்ரெஷர் வந்து கொடுக்கறது சக்ஷன் ப்ரெஷர். என்ஜின்ல ஒரு சக்ஷன் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் அந்த ஃபியூவல் ஸ்ப்ரே பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. அதனால சக்ஷன் ஸ்ட்ரோக்ல இருந்து தானே அப்படி பண்ண முடியும். அதனால வந்து இதோட ஆன்சர் வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிகினிங் ஆஃப் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் எல்லா ஸ்ட்ரோக்கும் தெரியும் நினைக்கிறேன். பவர் ஸ்ட்ரோக் மீன்ஸ் இக்னிஷனுக்கு அப்புறம் இந்த இக்னிஷன் ஸ்ட்ரோக், அதான் பவர் ஸ்ட்ரோக் சொல்றாங்க. வேற ஒன்றும் ஒரு ஆம்பிகஸா இல்லை, உள்ளதான். MPFI என்ஜின் அது கார்பரேட்டர் என்ஜினோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். இல்லைன்னா கார்பரேட்டர் இல்லை, வேற ஒரு எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஒரு apparatus தான் அந்த ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாய் பண்ணுறது. ஓகே தானே? எல்லாருக்கும் இது வரைக்கும் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சிலபஸ் படியாக 1 by 1 எந்த டைம்ஸுமே மிஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆகாது, ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 month or 2 month முன்னாடி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுறதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு நிறைய டைம் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஓகே தானே? இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களை கிராக் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. We will learn together and we will crack it. Okay, thank you.